अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराक्षरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाषकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரயானி நதிக்கரையில் அமர்ந்து கொண்ட மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் அருளால் ஏக்நாத் மகாராஜ் இயற்றிய ஏக்நாதி பாகவதம் அப்படிங்கிறத படித்துக் கொண்டிருக்கிறோம். சாப்டர் 2ல 29 ஓவிகள் முடித்துவிட்ட நிலையில் இப்போது 30வது ஓவி ஸ்லோகம்னு சொல்லணும்னா 2வது ஸ்லோகம் படிக்க போறோம். கேள் மன்னர் பிரானே, இந்த உன்னதமான மானுட உடலை பெற்றும் எவன் ஸ்ரீகிருஷ்ணனை வழிபடவில்லையோ அவன் மாயையினால் விழுங்கப்பட்டு மிகுந்த துயரத்திற்கு ஆளாவான். போன ஸ்லோகத்துல நாரத மகரிஷி மிகப்பெரிய ஞானி, அவ்வளவு பெரிய ஞானியா இருந்துமே அவர் எப்போதுமே ஹரிபஜனையிலேயே இருக்கார், கிருஷ்ணனை பத்தி பாடிக்கிட்டே இருக்கார். அப்படின்னா கிருஷ்ணனை நாம் எப்போதும் வணங்கி கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம். அப்ப கிருஷ்ண பஜனை அப்படிங்கிறது ஞானியான பிறகு அவருக்கே அவ்வளவு ஒரு பெருசா தெரியுது அப்படின்னா ஞானி ஆகாம அஜ்ஞானியா வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக இந்த ஸ்லோகம் எழுதப்பட்டுள்ளது. இப்ப சுகர் அந்த மன்னர், அதாவது பரீட்சித்திட்ட சொல்றாரு, கேள் மன்னர் பிரானே, இந்த உன்னதமான மானுட உடலை பெற்றும் எவன் கிருஷ்ணனை வழிபடவில்லையோ அவன் மாயையினால் விழுங்கப்பட்டு மிகுந்த துயரத்திற்கு ஆளாவான். இந்த மாயையில சிக்கி கஷ்டப்பட்டு இருக்கோம். நம்ம அஞ்ஞானிகள் ஆல்ரெடி கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். பட் கிருஷ்ணனை வழிபட்டு விட்டாய் என்றால் அவன் உன்னை கரையேற்றி விடுவான் மாயையிலிருந்து. ஆனா நீ அவனை வழிபட மாட்டேன்னு சொன்னேன்னா நீ ஏற்கனவே மாயில சிக்கிட்டு இருக்கிற மாதிரி பெர்மனண்டா மாயில சிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரியா? சோ நீ வழிபடலைங்கிறதுக்காக நீ சிக்க போறது இல்ல, நீ ஆல்ரெடி சிக்கினவன் வெளியே வரணும்னா நீ கண்ணனை பிடிச்சுக்கிட்டேன்னா அவன் கரையேற்றிடுவான். நீ உள்ளேயும் சிக்கிட்டு அவனையும் நான் பிடிக்க மாட்டேன் அப்படின்னா கடைசி வழிக்கு உள்ளே கிடைக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மீனிங்ல அவர் இந்த ஓவியம் எழுதியிருக்காரு. ஸோ ஹவ் இம்பார்ட்டன்ட் இட் இஸ் தி கிருஷ்ண பஜன் அல்லது கிருஷ்ண சிந்தனை, கிருஷ்ணா ஃபீல் தான் நம்ம அடிக்கடி பேசுறதுதான். ஒவ்வொரு நொடியும் அனைத்தும் கண்ணன் என்ற ஒரு பாவனையை நீங்க மறந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வராது, ஈகோ வராது, ஒண்ணுமே வராதுல்ல. மாயையின் பிடியிலிருந்து விலகுவதற்கு ஒரே உபாயம் கண்ணனே அனைத்தும் என்று நாம் உணர்வதல்லவா. அதனால அது அவ்வளவு முக்கியம்னு சொல்லியிருக்காரு. அதை நீ செய்யலைன்னா கண்டிப்பா நீ மாயிலே சிக்கிட்டு கடைசி வரைக்கும் கஷ்டப்பட வேண்டியதான் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லியிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுப்போம். ஓகேவா? 32ல எந்த பகவானின் திருவடி தீர்த்தத்தை தலையில் தாங்கி சதாசிவன் மகா மயானத்தில் அமர்ந்து ஆத்ம தியானம் செய்கிறாரோ அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவர் கிருஷ்ணர். ஆக்சுவலி பகவான் சிவபெருமானின் தலையில கங்கை இருக்கிறாள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அந்த கங்கை அப்படிங்கிறது கிருஷ்ணனுடைய திருவடி தீர்த்தம் அப்படிங்கிற கதை எனக்கு இது வரைக்கும் தெரியாது. எந்த ஸ்லோகத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது எந்த பகவானின்னா கிருஷ்ண பகவானின் அர்த்தம். கிருஷ்ண பகவானின் திருவடி தீர்த்தத்தை தலையில் தாங்கி, ஹரித்வார்ல இருந்துதான் கங்கா பறக்கிறாங்க. இந்த கிருஷ்ணனுடைய பாத தீர்த்தமா கங்கை? ஹரித்வார்ல இருந்துதானே கங்காவோட உற்பத்தி எங்க இருந்து ஆகுது? சரி, அங்க விஷ்ணுவோட பாதம் இருக்கா? ஆமா, அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. அதாவது கங்கையின் உற்பத்தி ஸ்தானம் ஹரித்வார் என்றும் அந்த ஹரித்வாரிலே அந்த கண்ணனின் பாத தீர்த்தத்தில் தான் இந்த கங்கை ஆரம்பிக்கின்றது என்றும் அவளைத்தான் இந்த சிவபெருமான் தலையில் வைத்திருப்பதாகவும் அப்படின்னு வேணா புரிஞ்சுக்கோங்க. சோ எந்த பகவானின் திருவடி தீர்த்தத்தை தலையில் தாங்கி சதாசிவன் மகா மயானத்தில் அமர்ந்து ஆத்ம தியானம் செய்கிறாரோ அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவர் கிருஷ்ணர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஹரியும் ஹரனும் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் பக்தர்களாக மாறி ஒருவருக்கு ஒருவர் பகவானாக மாறி இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய அதிசயம்தான் ஹரியும் ஹரனும். யார் யாருக்கு பக்தன், யார் யாருக்கு பகவான் என்று சொல்லிவிட முடியாத அளவுக்கு வாழ்பவர்கள் யாருன்னா இந்த ஹரியும் ஹரனும்னு சொல்லலாம்.
ஏன்னா ஈஸ்வரருடைய 2 அம்சங்கள், அப்ப அனைத்தும் ஒன்றே என்று தெளிவாக புரிந்த அம்சங்கள். அப்ப நமக்காக இங்கே விளையாட வரும்போது அந்த இருவருக்குள்ளும் இருக்கின்ற அந்த அன்பு, அந்த பக்தி பாவம் அப்படிங்கிறது ஒருவருக்கொருவர் பக்தனாகவும் ஒருவருக்கொருவர் பகவானாகவும் இருப்பது என்பது ஒரு எல்லா கிரந்தத்திலையுமே நம்ம அதிசயமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சரியா? பட் இங்க நமக்கு என்ன வர்ணனை வந்துட்டு இருக்குன்னா, கிருஷ்ணனுடைய பக்தி பெருமை வர்ணிக்கப்பட்டு கொண்டு வரும்போது, சதா சிவனே கிருஷ்ணனின் எப்போதும் தலைமையில் வைத்துக் கொண்டு தியானத்தில் அமர்ந்திருக்கின்றான் என்றால், நம்ம எவ்வளவு தூரம் கிருஷ்ணனை தலைமையில வச்சுக்கிட்டு தியானத்துல அமரணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக இங்கே இது சொல்லப்பட்டிருக்கிறதாக நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். சரியா? அப்போ கண்ணனை சிவனே பகவானாக இருக்கின்றான் அப்படின்னா, கண்ணனுக்கு சிவன் பக்தனாக இருக்கின்றான் அப்படின்னு அர்த்தம். பட் அப்கோர்ஸ் இந்த பக்கத்துல கிருஷ்ணா எடுத்துக்கிட்டீங்கன்னா தன்னை பக்தனாகவும் சிவனை பகவானாகவும் நினைப்பார் அப்படிங்கிறது உண்மைதான். பட் இந்த கண்டெக்ஸ்ட்ல ஸ்ரீகிருஷ்ணனுடைய அந்த புகழ் பெருமை வர்ணிக்கப்படும் போது சிவபெருமான் தலைமையில் தாங்கிய அந்த கங்கை அப்படிங்கிறது அந்த கிருஷ்ணரின் திருவடி தீர்த்தம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா ஒவ்வொரு செகண்டையும் கண்ணனை தலைமையில வச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம். இப்ப 24 மணி நேரம் மகாமயானத்தில் தியானம் செய்து கொண்டிருக்கிறான். யாரை? கண்ணனை தியானம் செய்து கொண்டிருக்கின்றான் என்றார். முதல்ல என்ன சொன்னாரு? மகாமுனியான நாரத முனிவரே சதா சர்வகாலம் ஹரிபஜனையை பாடிக்கொண்டிருக்கின்றார்னா நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா பாடணும்டா புரிஞ்சுக்கோங்க. அவருக்கு அது அவசியமா? அவர் ஞானி ஆன பிறகு ஆனாலும் அவர் பண்ணி கொண்டிருக்கிறார்னா நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா பண்ணணும்னு சொன்னாரு. இப்ப இந்த இடத்துல சிவபெருமானே 24 மணி நேரம் ஹரிபஜனை ஹரியை நினைத்துக் கொண்டு அவருடைய பாத தீர்த்தையிலே தலைமையில வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்துல நம்ம எடுத்துக்கணும். அந்த நாராயணனின் ஒன்றிலிருந்து பிரம்மனே தோன்றினார். அப்படி இருக்க மற்றவர்களின் நிலை என்ன? இந்த உடலை பெற்றும் நாராயணனை தொழாதவன் முழுமையாக மரணத்தின் பிடியிலே சிக்கியவனே. இப்போ சிவபெருமானே என்ன பண்ணிட்டு இருக்கான்? பகவான் கிருஷ்ணரை தொழுதுட்டு இருக்கான்னு சொன்னாரா? இனி நெக்ஸ்ட் பிரம்மதேவன் படைப்பு கடவுள் அப்படின்னு சொல்றமே, அவன் தோன்றிய இடமே நம்ம விஷ்ணுனுடைய தொப்புல இருந்துதான். அப்போ அந்த பிரம்மதேவன் என்ற அந்த படைப்பு கடவுளே விஷ்ணுவால் படைக்கப்பட்டவனே அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க. அந்த படைப்பு கடவுள் ஐ மீன் அந்த விஷ்ணுவின் ஆற்றல், அந்த கண்ணனின் ஆற்றலை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. நாராயணன் ஒன்றிலிருந்து பிரம்மனே தோன்றினார். அப்படி இருக்க மற்றவர்களின் நிலை என்ன? மற்றவர்களின் நிலை என்னன்னு இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒட்டுமொத்தமா அந்த சராட்சரம் முழுவதுமே அவனே அஸ்திவாரம், அவனால் தான் தோற்றுவிக்கப்பட்டது. இப்ப நம்ம கிருஷ்ணாத்துல என்ன சொல்றோம்? கண்ணன் தான் எல்லாமா இருக்கான், கண்ணன் தான் பஞ்சபூதங்களாகவும் இருக்கான், கண்ணன் தான் எல்லா ஜீவராசிகளாகவும் இருக்கான். அப்ப அனைத்தையும் படைத்தது யார்? அவனே என்று நாம் சொல்லுகின்றோம் அல்லவா? பிரம்மதேவனையே படைத்தது அவன் தான். பிரம்மதேவனால் படைக்கப்பட்ட அனைத்தும் அவன் படைத்தது தானே. அப்படி எடுத்துக்கோங்களேன். பொதுவா என்ன சொல்றோம்? இந்த எல்லா படைப்புக்கும் காரணம் பிரம்மதேவா அப்படின்னு. பிரம்மதேவனின் படைப்பிற்கே காரணம் கண்ணன் தானடா. அப்போ கண்ணனால் படைக்கப்பட்ட பிரம்மதேவனால் படைக்கப்பட்ட அனைத்தும் கண்ணனின் படைப்பு தானே என்று நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்களேன். அதுதான் அப்படி சொல்லியிருக்காரு. அப்படி இருக்க மற்றவர்களின் நிலை என்ன அப்படின்னு. இந்த உடலை பெற்றும் நாராயணனை தொழாதவன் முழுமையாக மரணத்தின் பிடியில் சிக்கியவனே. இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை படைத்தவனை நீ வணங்காமல் தொழாமல் வாழ்வாயேயானால் கண்டிப்பா நீ மாயையில சிக்கிட்டு செத்து செத்து பிழைக்க வேண்டியதுதான். சோ உன்னை படைத்தவனை நீ எப்படி மறக்க முடியும்? அவனை தொழுதுதானே ஆகணும். ரெண்டாவது நீ சிக்கிட்ட வேற. நீ சிக்காம இருந்தா பரவாயில்ல, நீயும் அவனும் ஒண்ணுன்னு புரிதல்லையாவது இருப்ப. எப்போ நீ அவனை மறந்து இந்த உடலிலே சிக்குண்டு விட்டாயோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா உனக்கு ஒரே கதி அவன் மட்டும் தானே. அவனை தொழமாட்டேன் என்று சொன்னால் இந்த மரணம் ஏற்கனவே மாயில சிக்கிட்டு வேற இருக்க, செத்து செத்து தான் பிழைச்சிட்டு இருக்க. இதுக்கு விடுதலை என்ன? விமோக்ஷனம் என்ன? கண்டிப்பாக கிடைக்காது என்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார் பிரம்மதேவனின் வாயிலாக. 33ல முழுமையான பரமாத்மாவை விடுத்து வேறு பல சாதனைகளை செய்து மக்கள் கலைப்படுகிறார்கள். அவர்களுக்கு உலக தலைகள் ஒருபோதும் நீங்காத அவை அவர்கள் விடாமல் பிணிக்கும். இது ஞானேஸ்வரியில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஞானதேவர் நிறைய இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, சிறு தேவதைகளை வழிபடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தேவதைகளை நீங்க இந்த இத்தனை வருஷம் இத்தனை விளக்கு போட்டு பூஜை பண்ணி இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அது கிடைக்கும், நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்குமே ஒரு தேவதைகள் கொடுக்கப்பட்டு அந்த தேவதைகளுக்கான சிறப்பு வழிபாடுன்னு சொல்லப்பட்டிருக்கின்றது.
இப்படி நீங்க எல்லாத்தையும் நீங்க பண்ணி 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 நீங்க எதோ அடையணும்னு நினைக்கிறீங்களா? ஆனா நீங்க என்னை அடையணும்னு நினைச்சீங்களா? ஏன்னா அந்த எல்லா சிறுதேவதைகளாகவும் இருப்பதே நான் தானே. அப்ப நீங்க அந்த சிறுதேவதை வழிபட்டு அந்த சிறுதேவதை உங்களுக்கு கொடுத்தாலும் அது நான் அந்த சிறுதேவதையின் வழியாக கொடுப்பது தான். ஏன்னா எல்லா சிறுதேவதையும் இருப்பதே கடன் தானே. அப்ப நீ ஏன் அங்க போய் வழிபடுற? பேசாம இங்க வழிபட்டுட்டா எல்லாத்தையும் வழிபட்டதாகத்தானே அர்த்தம். இது ஞானேஸ்வரில் சொல்லியிருப்பார். அப்போ நான் மோட்சத்தையே கொடுத்து விடுவேனே அனைத்திற்கும். ஏன்னா மற்ற சிறு தேவதைகள் வந்து மோட்சத்தை எல்லாம் கொடுக்காது. அவை உனக்கு என்ன தேவையோ அதை உண்டான அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவைகள் எல்லாம் என்ன கொடுக்கும்? எனக்கு பணம் வேணும்னு கேட்டு பணம் வாங்கிட்டு வந்தா என்ன பண்ணுவேன்? அது ஒரு பந்தத்தை தானே கிரியேட் பண்ணும். அது உன்னை மேலும் மேலும் அடிமை தலையில் தானே வள்ளி வைக்கும். மாயையிலே அதிகமாக சிக்கத்தானே வைக்கும். ஆதலால் நீ என்னை நேரடியாக வணங்கிவிடு, நான் உனக்கு மோட்சத்தையே தந்துவிட மாட்டேனா அப்படின்னு அங்க கேட்டிருக்க அந்த விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. இங்க அதே தான் சொல்லியிருக்காரு பாருங்க, முழுமையான பரமாத்மாவை விட்டு விட்டு. நம்ம கண்ணன்கிறது பரமாத்மா அப்படின்றது அர்த்தம் நம்ம சொல்லியிருக்கோம். பேர் தான் கண்ணன்னு கொடுத்திருக்கேன். மகா சக்தி, மகா உணர்வு, இவை ரெண்டும் சேர்ந்து அந்த பரமாத்மாவிற்கு கண்ணன் நம்ம பெயர் கொடுத்திருக்கோம் இல்லையா? சோ அந்த பரமாத்மாவை விடுத்து வேறு பல சாதனைகளை செய்து மக்கள் கலைப்படைகிறார்கள். அவர்களுக்கு உலகக்கலைகள் ஒருபோதும் நீங்காது. நீ அந்த மாதிரி போயிட்டு அது கிடைக்கலனாலும் உனக்கு கஷ்டம், கிடைச்சாலும் கஷ்டம் தானே. அந்த தேவதைகளை வழிபட்டு அவர்கள் வாயிலாக உனக்கு ஏதாவது கிடைச்சாலும் கஷ்டம் தான். ஏன்னா அது அடிக்ஷனை தானே உனக்கு கொடுக்க போகுது. பந்தம் ஒருபோதும் நீங்காதுன்ற நீ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா நீ அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரவே முடியாது. ஆதலால் அவை அவர்களை விடாமல் பிணிக்கும். சோ அந்த மாதிரி நீ பண்ணிட்டே வந்தேன்னா அது கஷ்டத்தை தான் கடைசி வரைக்கும் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். வேண்டாம் விடு, நீ கஷ்டப்பட்டு நீ எங்க பிரார்த்தனை பண்றியோ அது எனக்காக பண்ணிட்டேன் என்று கண்ணன் அதில் கேட்பது போல் இங்கே வருகிறது. 35. ஸ்ரீகிருஷ்ணரின் திருவடிகளை துறந்து இந்திரன் போன்ற தேவர்களை தொழுபவர்கள் ஒன்றை அறிய வேண்டும். அந்த தேவர்களுமே மரணத்திற்கு உட்பட்டவர்கள் தானே. அப்படி இருக்க அவர்களை தொழுபவர்களின் மரணத்தை யாரால் தடுக்க முடியும்? அதான் சொன்னேன், பரமாத்மா கிட்ட நீங்க போனீங்கன்னா மோட்சத்தையே கொடுத்துருவான். ஆனா பிறப்பற்ற ஒரு வாழ்க்கை மோட்சம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுவே கண்ணனால் மட்டும்தான் கொடுக்க முடியும்னு நான் சொன்னேன். ஆனா நீங்க இப்ப பல சிறுதேவதைகளை வணங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது எக்ஸாம்பிள் வந்து இந்திரனை காட்டியிருக்காரு. இப்ப இந்திரன் போன்ற தேவர்களை தொழுபவர்கள் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அந்த தேவர்களுமே மரணத்திற்கு உட்பட்டவர்கள் தானே. நீ வணங்குற அந்த தெய்வமே மரணத்துக்கு உட்பட்டதுன்னா உன்னை மரணத்திலிருந்து காக்க முடியுமா? அப்ப நீ டைரக்டா மரணம் இல்லாத பரமாத்மாவை வணங்கினால் நீ பரமாத்மாவை மாறிடுவ. அதை விட்டுட்டு நீ இந்த மாதிரி போன அப்படின்னா உனக்கு என்ன பிரயோஜனம்? நீ அல்டிமேட்லி இந்த மரணம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம்னா, ஏதோ ஒண்ணு நீ வந்து பெர்மனண்டா இருக்க அப்படின்னா நான் அதை அடையிறேன் இதை அடையிறேன் இதை அடையிறேன்னு அர்த்தம் இருக்கு. நீ என்னதான் அடைஞ்சாலும் நீயே இருக்க மாட்டே அப்படின்றதுக்கு அப்புறம் அதை அடைகிறதுனால என்ன யூஸ்? ஒரு யூஸுமே இல்லை. மரணம் அப்படின்னு சமீபத்திற்கு முன்னால் வந்து விட்டது அப்படின்னா அதுக்கப்புறம் நீ இச்சை கொள்வதில் என்ன? நம்ம ஞானதேவர் சொல்ற உதாரணம் என்ன சொல்லியிருக்கேன், உடன்கட்டை ஏற போகும் பெண் இருக்கு. அவளை வந்து நிறைய நகைகள் போட்டு அவளை வந்து நிறைய சிங்காரிச்சு அவளை வந்து பெரிய கண்ணாடி முன்னாடி நிப்பாட்டுவாங்களாம். அவள் எல்லாம் அதை பார்த்து அந்த அழகெல்லாம் அவள் ரசிச்சதுக்கு அப்புறமா அவளை தூக்கி போயிட்டு நெருப்புல போட்டுடுவாங்களாம். ஞானதேவர் கேட்கிறாரு, உடன்கட்டை ஏற போகும் பெண்ணிற்கு எல்லா அலங்காரங்களையும் சிங்காரங்களையும் செய்யும் அந்த விஷயத்தில் அவளுக்கு எல்லளவும் அதிலே ரசனை எப்படி செல்லாதோ? ஏன்னா தூக்கி இப்ப நெருப்புல போட போறாங்க, மனசுக்குள்ள நெருப்புல விழ போறோம்னு இருக்குமா? அல்லது அது பத்தினி பெண்களாக இருந்தால் தன் புருஷனிடம் சேர வேண்டும் என்ற ஆதங்கத்தில் இருப்பார்களா? இல்ல மற்றவங்கன்னா ஐயோ சாக போறமேன்ற வெறுப்புல இருப்பான். இவன் இப்ப வந்து சிங்காரிச்சுக்கிட்டான், அடுத்த செகண்ட் போறேனே, இப்ப நான் இது எல்லாத்தையும் சிங்காரிச்சுன்னா என்ன செய்ய போறேன் என்னது பயத்தோடு தானே வாழ்வார். இப்ப மரணமே வந்திருக்கும் போது நீ மற்ற விஷயத்துக்கு ஏன் ஆசைப்படுற? மரணத்திலிருந்து விடுபடணும்னு ஆசைப்படணும், அதுதானே கரெக்ட். அதாவது தவளை பாம்பின் பாம்பின் வாய்க்குள்ள பாதி போயிடுச்சு. இப்ப அதுக்கு முன்னாடி பறக்கும் ஈயை மடக்கி வாயில் போட்டுக் கொள்ளுமான்னு கேட்டிருக்காரு. ஏண்டா நீயே சாக போறடா, உனக்கு எதுக்குடா வந்து இந்த சின்ன சின்ன சுகங்கள்லாம், செத்துட்டு இருக்கிற உனக்கு எதுக்கு? சோ how important it is to be free from death அப்படிங்கிறது தானே முக்கியம். மோட்சம், விடுதலை, மரணமில்லா பெருவாழ்வு, இதுதானே ரொம்ப முக்கியம்.
ஆனா அதுக்கு நீ ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிற, நீ ஃபுல்லா வந்து எதையும் வேகமா சாகிறதுக்காகவே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க. நீ இந்திரன் வணங்குவேங்கிற, அவனே சாகத்தானே போறான். அவன் உன்னை மரணத்துல இருந்து காப்பாற்றிடுவானா? அப்போ மரணம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பரமாத்மாவான என்னை நீ வந்தடைந்தால் தானே உன்னை நான் மரணத்திலிருந்து மீட்டெடுப்பேன். அதை விட்டுட்டு ஏன் தான் நீ அங்க போறியோ என்கின்ற அந்த ஆதங்கத்தை தான் இந்த ஸ்லோகம் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. 35ல புலன்கள் அனைத்தும் வலிமையாக இருக்கும் போதே ஸ்ரீகிருஷ்ணனின் திருவடிகளை எவன் பணியவில்லையோ அவனை மரணம் எல்லா இடங்களிலும் வாட்டி வதைக்கும், ஒவ்வொரு கணமும் அவனை அழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே ஞானேஸ்வரியில கிட்டத்தட்ட வர மாதிரிதான் இருக்கு. அதாவது இளமையில் இருக்கும் போதே நீ 100 வயது கிழவனாகிவிடு அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் எல்லாம் வயசானதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், அப்படி பாத்துக்கலாம், அப்படி பாத்துக்கலாம்னு நாங்க பாக்குறதுக்கு ஒண்ணு இருக்காது. எல்லாம் உருப்படியா இருக்கும் போதே நீ செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். கால் நன்றாக இருக்கும் போதே செய்ய வேண்டிய தீர்த்த யாத்திரைகளை செய்துவிடு, கண் நன்றாக இருக்கும் போதே பார்க்க வேண்டிய எல்லா தெய்வங்களையும் பார்த்து விடு அப்படின்னு வரிசையா ஞானேஸ்வரியில அடுக்கியிருப்பார். சரியா? அப்ப இது எல்லாமே இளமையில எல்லாம் நல்லா இருக்கும் போதே பண்ணிடுறா, எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாதுரா என்று சொல்லியிருப்பார் அல்லவா? கிட்டத்தட்ட அதோட மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. புலன்கள் அனைத்தும் வலிமையாக இருக்கும் போதே கிருஷ்ணரின் திருவடிகளை அவன் பணியவில்லையோ அவனை மரணம் எல்லா இடங்களிலும் வாட்டி வதைக்கும். அவனால மரணத்துல இருந்து தப்பிக்க முடியாது. அவன் கண்டிப்பா சாகத்தான் வேணும். மரண பயத்திற்கு அவன் உள்ளாகத்தான் வேண்டும். இது எக்ஸ்ட்ரா ஒரு வரி, ஒவ்வொரு கணமும் அவனை அழிக்கும். சோ அவனால ஹாப்பியா அவனால இருக்கவே முடியாது அப்படின்னு சேர்ந்தே சொல்லிட்டாரு. சரியா? அப்போ இது எல்லாமே எப்படி பண்ணணுமா? புலன்கள்லாம் செத்து போனதுக்கு அப்புறம் இல்ல, புலன்கள்லாம் நல்லா இருக்கும்போது ஆரோக்கியமா இருக்கும் போதே நீ கரண்ட சரணாயிட்ட அப்படின்னா தப்பிச்ச. ஆனா புலன்கள்லாம் கெட்டு போனதுக்கு அப்புறம் உன்னால சரண்டரும் ஆக முடியாது, அதுக்கப்புறம் மரண பயத்துல இருந்து தப்பிக்கவும் முடியாது. இது என்ன பண்ணணும்னா பயம் என்ற ஒரு நோயிலே உன்னை ஆட்படுத்தி ஒவ்வொரு கணமும் உன்னை அழித்துக் கொண்டிருக்கும் அப்படின்னு சேர்ந்தே சொல்லியிருக்காரு. சரியா? அதனால எல்லாரும் இளமையா இருக்கும் போதே கண்ணனை இறுக்கி பிடிச்சுப்போம். நம்ம வேற எல்லாம் கிளவி ஆயிட்டோம். இப்பவே இதுக்கு மேலேயே நல்லா பிடிச்சுப்போம். அந்த மகா முனிவரான நாரதர் முக்தியடைந்த நிலையிலும் பக்தியில் ஆர்வம் கொண்டு கிருஷ்ணரிடம் கொண்ட மிகுந்த அன்பினால் துவாரகையிலேயே எப்போதும் வசித்து வந்தார். பல தடவை சொல்லியாச்சு, மறுபடியும் சொல்லியிருக்கார். சரியா? சோ அந்த மகாமுனிவரான நாரதரே முக்தி ஏற்கனவே அடைஞ்சு விட்டா கூட ஆனாலும் பக்தியிலே ஆர்வம் கொண்டு சதா சர்வகாலம் கிருஷ்ணனிடம் கொண்ட மிகுந்த அன்பினால் துவாரகையிலேயே வசித்துக் கொண்டிருக்கிறாருன்னா நீங்க எப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே கேட்டாரு, மறுபடியும் கேட்கிறாரு. அதனால இன்னும் ஸ்ட்ராங்கா பண்ணிப்போம். 3வது ஸ்லோகம், அதாவது 37வது ஓவி. நாரதர் மிகவும் பாக்கியசாலி. அவருக்கு எங்கும் எதிலும் கோவிந்தனே தெரிகிறான். எப்போதும் ஹரிநாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பதால் அவர் எந்நேரமும் பேரின்பத்திலேயே திளைக்கிறார். எதுக்காக சொல்றாரு? அவனை மாதிரி நம்மளும் ஆகணும் அப்படிங்கிற அதுக்காக சொல்றாரு. நம்ம நாரதரை பார்க்கும் போதெல்லாம் அப்படி இல்ல இருக்கணும், இருந்தா அப்படி இல்ல இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரணும். அதுக்காக தான் இது சொல்லப்பட்டிருக்கு. நீங்க என்னமோ நாரதர் அப்படி இருந்தாராக்கணும் கதை கேட்கறதுக்காக நினைச்சிடக்கூடாது. சரியா? சோ நாரதர் மிகவும் பாக்கியசாலி. ஏன் பாக்கியசாலி ஆனார்? நம்ம கிருஷ்ணா ஃபீல்ட்ல இருந்தார், அதனால பாக்கியசாலியா. அப்ப நாம பாக்கியசாலி ஆகணும்னா என்ன செய்யணும்? நம்ம கிருஷ்ணா ஃபீல்ட்ல இருக்கணும். கிருஷ்ணா ஃபீல்ட்ல இருக்கிறதுனா என்ன? காண்பதெல்லாம் கண்ணன் என்று காண்பது தானே கிருஷ்ணா ஃபீல்டு. அவருக்கு எங்கும் எதிலும் கோவிந்தனே தெரிகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? காண்பதெல்லாம் கண்ணனாக காண் அப்படின்னு அர்த்தம். எப்போதும் ஹரிநாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பதால் அவர் எப்போதும் எந்நேரமும் பேரின்பத்திலேயே திளைக்கிறார். சோ நாரதரே எந்த நேரமும் கிருஷ்ணாப்பிலேயே தெளிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா அதனால பெரிய பாக்கியசாலி வேற சொல்லியிருக்காங்க. சோ நம்மளும் லக்கி பர்சனா மாறணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நாமளும் 24 மணி நேரம் ஹரி ஃபீல்ட்ல இருந்துட்டா போதும், கிருஷ்ண உணர்வுல இருந்துட்டா போதும், நாமளும் லக்கியா மாறிடலாம். அப்ப லக்கியாகிறது எவ்வளவு ஈஸின்னு புரிஞ்சுக்கோங்க. சரியா? பாக்கியசாலின்னா என்ன அர்த்தம்? த மோஸ்ட் லக்கியஸ்ட் பர்சன் இன் திஸ் வேர்ல்டு அப்படின்னு சொன்னா அது எப்போ நமக்கு இந்த ஜென்மத்துல எவ்வளவு புண்ணியம் செஞ்சியோ நீயே லக்கியா இருக்க அப்படின்னு சொல்லுவோம். நீ ஒரு ஜென்மத்திலயும் ஒரு புண்ணியமும் செய்ய வேணாம். இப்ப நீ கிருஷ்ணா ஃபீல்ட்ல இருந்துட்டேன்னா நீ லக்கி தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1000 ஜென்மங்கள்ல நீ செய்த வச்ச புண்ணியம் எல்லாம் உனக்கு என்ன படுத்த போகுது? சந்தோஷம் தானே படுத்த போகுது. நீ இப்ப ஹரிநாமத்துல இருந்தேன்னா கிருஷ்ணா ஃபீல்ட்ல இருந்தேன்னா அந்த சந்தோஷம் இப்பவே கிடைச்சிடும்.
You are going to be such a lucky person because you are going to have a permanent bliss. பேரின்பத்தில் திளைக்க போகின்றாய். பேரின்பத்தை விட ஏதாவது லக்கியான விஷயம் ஏதாவது உலகத்தில் இருக்க முடியுமாங்க? எந்த நேரமும் பேரின்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு லக்கியான விஷயம் வேற ஏதாவது இருக்க முடியுமா? சச்ச லக்கியஸ்ட் பர்சன் நாரதர் மட்டும் இல்ல, நாமளும் ஆகலாம். எப்போனா கிருஷ்ணாப்பில இருந்தா அனைத்தும் கண்ணன் என்று நம்மால் காண முடிந்தால், இங்கே அனைத்திற்கும் ஆதியாய் பிறப்பு, உற்பத்தி, லயம் என்ற அனைத்தையும் ஒரு சேர நடத்தி கொண்டிருக்கும் காவலனாய் இருப்பவன் அந்த கண்ணனே, என்னை ஆட்கொள்பவன் கண்ணனே என்ற அந்த ஃபீலிங்ல இருந்தாலே போதும். And you are also going to be a lucky person in this world because you are going to be in a பேரானந்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு. 38. அவர் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் பிடித்தமானவர். அவருக்கும் கிருஷ்ணரை மிகவும் பிடிக்கும். அவருடைய சகவாசத்தினால் சாதாரண ஜீவன்களும் உண்மையிலேயே முக்தி அடைய முடியும். அதாவது கண்ணனுக்கு யார ரொம்ப பிடிக்கும்? கீதையில நிறைய இடத்துல என்ன சொல்லிட்டான்? என்னிடம் சரண் புகுந்து விட்டால் அவனை தலைமேல் வைத்து தாங்குவேன் அப்படிங்கிறான். தன் பக்தன் ஆனால் போதும் அவன் பாத தூளியை எடுத்து தலைமேல் தாங்குவேன் அப்படிங்கிறான் கண்ணன். அவன் மனசுல நினைச்ச உடனே அதை நிறைவேற்றி தருவேன், அதை விட எனக்கு என்ன வேலைங்கிறான். நான் அவனுக்கு எஜமானன்கிறான். என்னுடைய ஆத்மா அவன் அப்படின்னு சொல்லியிருக்கான். நான் அவருடைய சேவகன் அப்படின்னு சொல்றான். என்னை எவன் திட்டினாலும் நான் பொறுத்துப்பேன், ஆனா என்னுடைய பக்தனை திட்டினா என்னால பொறுத்துக்க முடியாதுங்கிறான். இவ்வளவும் கண்ணன் கீதையில சொல்லியிருக்கானா இல்லையா? அதைத்தான் இங்க சொல்லியிருக்காரு. சதா சர்வகாலமும் கிருஷ்ணனையே பாடிக்கொண்டிருக்கும் நாரதனை கண்ணனுக்கு பிடிக்காம போகுமாங்க? கண்ணனுக்கும் பிரியமானவனாக மாறிவிடுகின்றாய் எப்போ நீ கிருஷ்ணாபில் இருந்தா. காண்பதெல்லாம் கண்ணன் என்று நீ கிருஷ்ண பாவத்தில் இருக்கும் போது நீ அனைத்து ஆனந்த பேரானந்தத்தை பெறுகிறாய். மட்டுமில்ல, அந்த கிருஷ்ண பெருமானே உன்னுடைய, அதாவது அவனுக்கு நீ பிடித்தமானவனாக மாறிவிடுகின்றாய். அவன் அருளுக்கு பாத்திரமாகின்றாய், அல்லது அவனுக்கே பிடித்தவனாக நீ மாறிவிடுகின்றாய் அப்படிங்கிற விஷயம் ஒரு ரொம்ப கிரேட்டான ஒரு விஷயம். அவருக்கும் கிருஷ்ணரை மிகவும் பிடிக்கும். அது சொல்லணும்னு அவசியம் இல்லை, நமக்கு தான் எல்லாருக்கும் கிருஷ்ணரை பிடிக்குமே. கிருஷ்ணரின் சகவாசத்தினால் சாதாரண ஜீவன்களும் உண்மையிலேயே முக்தி அடைய முடியும். ஏன் நீங்க இவ்வளோ ஒரு முக்தி நிலையில இருக்கிறவனுக்கே கிருஷ்ணனை இவ்வளவு பிடிக்குது, அவன் பாட்டுக்கு கிருஷ்ணனோட இருக்கான்னா, முக்தி அடைய நினைக்கிற நமக்கு கிருஷ்ணன் வேணும் தானே. அப்போ சாதாரண ஜீவன்களும் உண்மையிலேயே முக்தி அடைய முடியும் எப்போன்னா கிருஷ்ணனுடைய சகவாசத்துல, அவனுடைய உணர்வுல எந்நேரமும் அவனையே பார்த்து கொண்டிருந்தால் இது கண்டிப்பாக நிகழும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த 38ல சொல்லியிருக்காரு. அந்த நாரதர் ஒரு முறை தன்னுள் பொங்கும் ஆனந்தத்துடன் லீலையாக வசுதேவரின் அரண்மனைக்கு வந்தார். அவரை கண்டதும் வசுதேவர் கண்களில் மகிழ்ச்சி பொங்கியது. இப்பதான் எதுவோ கதை ஸ்டார்ட் ஆக போகுது, சரியா? இப்ப நாரதர் எங்க போயிருக்காரு? லீலையாக. ஏன்னா அவர் எப்பயுமே லீலை பண்றதுங்கிறது நாரதருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணன் லீலை பண்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அவன் லீலைகளின் மன்னன்னு சொல்லலாம். நாரதரும் என்ன பண்ணுவாருன்னா, நாரதர் கலகம் நன்மையில் முடியும்னு பழமெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கலகம் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, லீலை தான் கலகம்னு அர்த்தம், சரியா? சோ இப்ப இந்த நாரதர் என்ன பண்றாரு, தன்னுள் பொங்கும் ஆனந்தத்துடன் லீலையாக ஒரு கலகத்தை பண்றதுக்காக அல்லது லீலை பண்றதுக்காக வசுதேவரின் அரண்மனைக்கு வந்தார். அவரை கண்டதும் வசுதேவரும் கண்களில் மகிழ்ச்சி பொங்கியது. இன்னொரு மகான் வரும்போது மகிழ்ச்சி பொங்காம என்ன செய்யும்? சோ இப்போ நாரதர் வசுதேவரின் அரண்மனைக்கு போயிருக்கார். வசுதேவரும் மிகவும் மகிழ்ந்திருக்கிறார். ஓகேவா? 40ல வசுதேவர் அவரை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி சிறந்த ஆசனத்திலே அமர வைத்தார். அவரை பிரம்ம ஸ்வரூபமாக எண்ணி முழு ஈடுபாட்டுடன் வழிபாடுகளை செய்தார். ஓகேவா? இதுக்கு அதான் நான் மறுபடியும் இதுல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அவர் வந்தவொடனே என்ன பண்ணிருக்காரு, நாரதர்கிட்ட சாஷ்டாங்கமா விழுந்தாச்சு. அவர் நல்ல அதுக்கு தகுந்த பெரிய ஆசனத்துல அமர வச்சு, பெரிய சிம்மாசனத்துல அப்படின்னு வச்சுக்கோங்க, சரியா? அமர வச்சு அவரை பிரம்மஸ்வரூபமாகவே எண்ணி அவரை வழிபாடு செய்தார். என்ன வணங்கினார், தெய்வமாக கண்டு வழிபட்டார், அல்லது பிரம்மஸ்வரூபமாகவே எண்ணிட்டார் அப்படின்னு சொல்லியாச்சு, சரியா? அப்புறமா நாரதரே நாராயணன் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் ஒரு கிண்ணத்தில் அவர் திருவடிகளை கழுவி மது வர்க்கம் முதலான முறையான பூஜைகளை செய்தார். எனக்கு அது தெரியாது,
மதுபர்க்கம் அப்படின்ற முறையான பூஜையை பத்தி எனக்கு தெரியாது. இது ஒரு இருக்குன்னு நினைக்கிறேன். அது மராட்டிலையும் அப்படிதான் இருக்கு. மதுபர்க திதுபர்ண பூஜா கேலி அப்படின்னு இருக்கு. சரி, ஓகே. இப்போ பிரம்மஸ்வரூபமாகவே நாரதரை பார்த்துட்டோம் அப்படின்னா நாராயணன் தானே பிரம்மஸ்வரூபம். அப்ப நாரதரே நாராயணன் நினைக்கிறதுல நமக்கு என்ன கஷ்டம்? ஸோ தேர்ஃபோர் அப்படி நம்ம வசுதேவர் ஃபீல் பண்றார். நாரதரே நாராயணன் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் போர்க்கிண்ணத்திலே அவர் திருவடிகளை கழுவி, எப்பயுமே மகான்களின் வந்தாங்கன்னா அவங்கள சாஸ்தாங்கமா வணங்குறதோட நிப்பாட்டாம அவருடைய திருவடிகளை நம்ம இங்க பொற்கிண்ணமே வச்சாச்சு. அவர் திருவடிகள்ல வச்சு அதை கழுவி மதுபர்க்கம் முதலான முறையான பூஜைகளை செய்தார். இப்போ மேபி அவருடைய அந்த தீர்த்தத்தை எடுத்து நம்ம பருகிறது அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது பூஜை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முறைப்படி என்ன பூஜை செய்யணுமோ அதை செய்து முடித்தார். ஸ்லோகம் 4. சரி, ஓகே. மற்றதை நாளை நாம் பார்க்கலாம்.